சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது அப்படின்ற மீமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து கடந்த சில நாட்களாக ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்ற செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அதை மூடிட்டாங்க. ஆனால் இந்த தடவை மூடியது ஈரானியர்கள் கிடையாது, அமெரிக்கன்ஸ். ஸோ இன்னைக்கான காணொலியில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போது 1 மணி நேரத்திற்கு முன்னாடி வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை மூட போகிறாங்களாம்ல. இந்த மூட போகிறதுக்கான காரணம் என்ன, எந்தெந்த கப்பல்களை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக அமெரிக்க கப்பற்படை அனுப்பும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தானில் நடந்த நெகோசியேஷன்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஈரானியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நடுவில் மீடியேட் பண்ணுறதுக்காண்டி பாகிஸ்தானியர்கள் அவங்க நாட்டில் இஸ்லாமாபாத்தில் ஒரு டாக்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதற்கு ஜேடி வான்ஸ், அமெரிக்காவோட மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரி போயிருக்காரு. அந்த மீட்டிங்லேருந்து வெளிவந்த ஜேடி வான்ஸ் இன்னும் நெகோசியேஷன்ஸ் முடியலை, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது, எங்களோட எல்லா ஒப்பந்தங்களுக்கும் அவங்க ஒத்து வரலை, ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து வந்தாங்க, ஆனால் ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான நிபந்தனைகளுக்கு அவங்க ஓகே சொல்லலை அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்லியிருந்தாரு. அதில் மிக முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ராசஸை கைவிடுவது தான். இதற்கு ஈரானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜேடி வான்ஸ் மூஞ்சியை பார்த்து என்ரிச்மெண்ட்ன்றது எங்களோட உரிமை, அதை பண்ணணுமா வேணாமான்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிக்கலி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே யுரேனியம் என்ரிச்மெண்ட் தான், அதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளும் வரையில் நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கும், நெகோசியேஷன்ஸில் ஒரு தீர்வு எட்ட முடியலை அப்படின்னா மீண்டும் நாங்கள் இந்த போரை ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை தான் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இப்போது ஈரானியன்ஸோட ரொம்ப முக்கியமான டிமாண்டில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக எந்த கப்பல் போனாலும் எங்களுக்கு ஒரு டோலை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சாங்க. இந்த டிமாண்ட் வைக்கிறதுக்கான காரணம், ஈரானில் இப்போ நடந்திருக்கிற பாதிப்பிற்கு தேவையான நிதியை திரட்டுறதுக்காண்டி. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மற்றும் ஈரானோட பொருளாதாரமும் இப்போ ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது. இதை மீண்டும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் வழியாக போகக்கூடிய எல்லா கார்கோ வெசல்ட்டையும் பல லட்சம் டாலர்கள் வந்து நாங்கள் வசூல் பண்ணுவோம், ஒரு வெசலுக்குன்னு சொல்லி பல லட்சம் டாலர் வசூல் பண்ணுவோம், அந்த காசை வச்சு தான் நாங்கள் எங்கள் எக்கனாமியை டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லி ஈரானியர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸுக்கு வந்து தீர்வு எட்டலை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து ஈரான் ஒத்துக்கலை. ஆனால் ஈரானியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களோட டிமாண்ட்ஸை வந்து நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடின் காரணமாக இப்போ மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஒரு பிரச்சனை எழும்பியிருக்கு. பட் இந்த தடவை அமெரிக்கன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இதற்கு முன்னாடி ஈரானியர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் நாங்கள் ஏகப்பட்ட மைன்ஸை போட்டிருக்கோம், இந்த மைன்ஸை நாங்கள் போட்டதுக்கப்புறமா கடலில் இருக்கக்கூடிய அந்த அலைகளின் திசையின் காரணமாக நிறையவே மைன்ஸ் கிட்டத்தட்ட 75% மேலே அப்படின்னு சொல்கிறாங்க, அது எல்லாமே 2லேருந்து 3 கிலோமீட்டர் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு, அதோட பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்கே மைன்ஸை போட்டோன்னு சொல்லி எங்களுக்கே இப்போ தெரியல, அதனால் கார்கோ வெசலை நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் அனுப்ப முடியாது, அப்படி அனுப்புனா அதோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு ஈரானியர்கள் சொல்கிறாங்க. இப்போது டோட்டலாக எல்லா கார்கோ வெசலையும் அனுப்ப முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மைன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற தகவல் இப்போயும் ஈரான் கிட்ட இருக்குது. அதனால் ஐஆர்ஜிசிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள், இந்தியா மாதிரியோ சீனா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ, அல்லது ஐஆர்ஜிசிக்கு இவங்க சொல்கிற அந்த டோலை கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு கொடுக்கக்கூடிய நாடுகள், ஜப்பான் மாதிரியோ சவுத் கொரியா மாதிரியான நாடுகளோட கார்கோ வெசல்ஸை ஐஆர்ஜிசி கமாண்ட் வந்து பத்திரமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பகுதிக்கு ஒரு அமெரிக்கன் டெஸ்ட்ராயர் அனுப்பி இங்கே இவங்க சொல்கிற மாதிரி உண்மையிலேயே மைன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. அதில் ஆமாம் மைன்ஸ் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. அண்ட் ஈரானியன் சொல்கிற மாதிரி மைன்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் இல்லை, எல்லாம் கண்டா மெனிக்க ட்ரிஃப்ட் ஆகி கிடக்கு. ஸோ ஈரானியன் சொல்கிறது உண்மை தான், இந்த மைன்ஸை கிளியர் பண்ணுற வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது, இதற்கு ஈரானியர்கள் உதவி செய்யணும். எதர் ஈரானியர்கள் நேரடியாகவே வந்து அமெரிக்கன்ஸ் கூட எங்கெல்லாம் மைன்ஸை போட்டாங்க அப்படின்ற டேட்டாவை ஷேர் பண்ணணும், அல்லது அமெரிக்கன்ஸ் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி அந்த மைன்ஸை அவங்க சொந்த செலவில் கிளியர் பண்ணணும். ஸோ அமெரிக்கன்ஸ் மீண்டும் போய் ஈரான் கிட்ட கேட்டிருக்காங்க, எப்போ மைன்ஸை எங்கே தான் வச்சீங்க, வச்ச தகவலையாவது கொடுங்க அப்படின்னு. அதற்கு ஈரானியன்ஸ் வச்ச தகவலை எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் தான், ஆனால் அந்த மைன்ஸ் வந்து எங்கே இருக்குன்றது தெரியாத காரணத்தினால் ஐஆர்ஜிசியோட உதவி இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஒரு கார்கோ வசலும் போகாது. அண்ட் இதை சாதகமாக பயன்படுத்தி
ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேடோ ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போது பப்ளிக்காக அக்ரெசிவாக எண்ணெயை ஏற்றிட்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஷேடோ ஃப்ளீட்டோட கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். நேரடியாக அந்த ஷேடோ ஃப்ளீட்டில் இருக்கிற வெசல்ஸை வந்து ஒரு போர்ட்டில் டாக் பண்ண முடியாது. அந்த போர்ட்டு எந்த ஒரு போர்ட்டுக்கு அது போகணுன்னாலும் சரி, அந்த போர்ட்டை விட்டு இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் தள்ளி இருந்து அங்கேயே ஆயிலை இறக்குமதி பண்ணி வேறு ஒரு ப்ராப்பர்லி ரெஜிஸ்டர்டு கப்பல் மூலமாக தான் அந்த ஆயில் எந்த நாட்டிற்கு போய் சேரணுமோ அந்த நாட்டோட போர்ட்டுக்கு போய் சேர முடியும். இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு இதற்கு முன்னாடி. இப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இருக்கிற பிரச்சனையை காரணமாக வச்சு, ஆயில் டிமாண்டு அதையும் காரணமாக வச்சு, ஈரானியன்ஸ் டைரெக்டாக அவங்களோட போர்ட்ஸுக்கு இந்த ஷேடோ டேங்கர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆயிலை நிரப்பிட்டு நேரடியாக டெஸ்டினேஷன் எங்கேவோ அந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் போர்ட்டில் நிப்பாட்டி ஆயில் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சமீபத்தில் கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னா, ஈரான்லேருந்து 4 ஆயில் டேங்கர்ஸு இந்தியாவில் போர்ட்டில் க்ரூட் ஆயிலை இறக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 4 ஆயில் டேங்கர்ஸுமே அமெரிக்காவால் சாங்ஷன் பண்ணப்பட்ட ஆயில் டேங்கர்ஸ். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலே பழைய டேங்கர்ஸ். இதற்கு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூடப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆயில் டேங்கர்ஸால் இந்தியன் வாட்டர்ஸுக்குள்ளே நுழைய முடியாது. ஏன்னா ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணால் ஆயில் டேங்கர்ஸ் மட்டும்தான் நுழையணுன்ற சட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த டிமாண்டு காரணமாக சட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா, எங்களுக்கு ஆயில் வந்து சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லி நேரடியாக ஆயில் டேங்கர்ஸ், ஈரானியன் சாங்ஷன்டு ஷேடோ ஃப்ளீட்டில் இருக்கிற ஆயில் டேங்கர்ஸ் நம்ம போர்ட்டில் வந்து ஆயிலை இறக்கி டைரெக்டாக ரீஃபைனரிஸுக்கு வந்து அந்த க்ரூட் ஆயிலை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது முன்னாடி மாதிரி ஈரான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக ஃப்ரீயாகவே அவங்களோட ஆயில்ஸை சாங்ஷன் பண்ணப்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ இது அமெரிக்கன்ஸுக்கு பொறுக்கலை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் டோல் வச்சுட்டாங்க. அண்ட் ஈரானோட ஷேடோ ஃப்ளீட் வந்து இப்போ ஷேடோ ஃப்ளீட்டு கிடையாது, பப்ளிக்காகவே ஆயில் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அமெரிக்கா இந்த போரில் வந்து ஜெயிக்கலை, தோற்று போயிடுச்சு அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வந்துடும்ல. அதனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆயிலோட பிரச்சனை எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். இதில் இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து போடுற இந்த சாங்ஷன்ன்றது எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஈரானோட ஷேடோ ஃப்ளீட்டை வெளியே அனுப்ப மாட்டோம், அந்த வழியாக போகிற எல்லா கார்கோ வெசலையும் நாங்கள் அமெரிக்க கடற்படை மூலமாக செக் பண்ணுவோம், ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற வெசல் தான் அந்த வழியாக வெளியே போகும். மற்றும் ஈரானோட நட்பாக இருந்துக்கிட்டு ஈரானுக்கு டோல் கட்டி ஈரான் கிட்ட இருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆயில் டேங்கர் ஈரானுக்கு டோல் கட்டிட்டு அந்த வழியாக போச்சுனாலோ அதை நாங்கள் சீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 முக்கியமான வருமானம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோட டோல் சார்ஜு, இன்னொன்று ஷேடோ டேங்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக அந்த இடத்த மூவ் பண்ணிவிட்டு எங்கே வேணும்னாலும் போயிட்டு வரணுன்ற அந்த ஒரு விஷயத்தையும் காலி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நேவல் பிளாக்கேடை பண்ணுறாங்க. ஆனால் இந்த நேவல் பிளாக்கேடுன்றது இன்டர்ன் மீண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆயில் ப்ரைஸஸை அதிகம் தான் படுத்தும், கம்மிப்படுத்தாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அமெரிக்க கடற்படை வந்து எல்லா க்ரூட் ஆயில் வெசல்ஸையும் நிப்பாட்டி செக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை சீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த நாட்டுக்கும் டயத்துக்கு ஆயில் போய் சேராது. மற்றும் கூடுதலாக இப்போ நம்ம ஈரானோட ஆயில் டேங்கர், சாங்ஷன்ட் ஆயில் டேங்கர்ஸை கொண்டு வந்து நம்மளோட போர்ட்டில் நிப்பாட்டியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். போர்ட்டில் நிப்பாட்டினதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக இந்த ஆயில் டேங்கர்ஸ் வரப்பையே அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தினாங்கன்னா அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லா படி சாங்ஷன்ட் ஆயில் டேங்கர்ஸ் மூலமாக எண்ணெயை வந்து கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. அப்படி தான் இந்த சட்டம்ன்றது அமைக்கப்பட்டிருக்கு, இந்த மேரிடைம் லாஸ்ன்றது. ஸோ அந்த மேரிடைம் லாவை அமெரிக்காவுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஈரான் வந்து எந்த நாட்டிற்கும் ஆயிலை ஏற்றுமதி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நேவல் பிளாக்கேடை பண்ண போகிறாங்க. மற்றும் ஈரானுக்கு இந்த பீஸ் டைம், இப்போ போர் நடக்கிற அல்லவா, இந்த டைமில் எந்த ஒரு ஆயுத உதவியும் போயிடக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டும் இந்த நேவல் பிளாக்கேடை பண்ண போகிறாங்க. கடந்த வருடம் வெனிசுவேலாவில் எப்படிப்பட்ட ஒரு நேவல் பிளாக்கேட் நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இப்போது ஈரானை நோக்கி நடக்க போகுது. அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியிட்ட இந்த அறிக்கையில் ஒரு சில தெளிவான விஷயங்கள் இல்லை. அந்த வேர்ட்ஸ் வந்து தெளிவாக இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மீன் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் டோட்டலாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஈரான் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை வந்து நாங்கள் தான் உலகத்துக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு பேர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை க்ளோஸ் பண்ணி, இல்லை இன்னும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றத அவங்களோட டாமினன்ஸை காட்டுறதுக்காண்டி கூட
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எந்த கார்கோ வெசலையும் அனுப்ப மாட்டோம், அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் கார்கோ வெசல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக போகும்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரியான கருத்துக்களும் இப்போது அமெரிக்க பொலிட்டிக்கல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கரண்ட்டாக என்னதானா நிலவரம், என்னென்னமோ சொல்கிறேன், என்ன தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். ட்ரம்ப்புக்கு ஈகோ பிரச்சனை. ஈரான் மாதிரி ஒரு சிறிய நாடுகிட்ட தோற்று போயிடுச்சு அமெரிக்கா. இப்போது இந்த தோற்று போன விஷயத்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டாமல் இதை அப்படியே பூசி முழுகணும். அதற்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை அமெரிக்கா தான் ஓப்பன் பண்ணணும், அவர் அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் போகிற வர கப்பலுக்கெல்லாம் டோல் வாங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு இருக்கிற கிடச்சிருக்கிற பெரிய அவமானம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் யாருமே டோல் வாங்க முடியாது. ரைட் ஆஃப் பேசேஜுக்கு கீழே வரக்கூடிய ஏரியா. இதற்கு பேசேஜ் பண்ணி போகிறதுக்கெலாம் யாரும் அப்ஸ்ட்ரக்டும் பண்ணக்கூடாது, டோலும் வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாமல் ஒரு நாட்டோட சண்டைக்கு போய் இப்போது அந்த நாடு தோல் விதிச்சிருக்காங்க. அதற்கு எதிராக அமெரிக்காவோட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா அமெரிக்காவோட ஆளுமை இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு இல்லை. அதுதான் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற ஈகோ பிரச்சனை. இந்த ஈகோ பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.